யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாடு தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 25 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 210 மிஷனரிமார் 168 பணி மையங்கள் அழைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். இப்படி கிராமங்கள், மலைகள், காடுகளில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 68 மாத ஊழியத்தில் 628 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் 628 கிராமங்களில் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 6310 பேர். அதுபோல் ஆண்டவரின் கிருபையினாலே நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் இந்த பகுதியில் சுமார் 12 ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். இப்படி பிரசங்கித்ததனுடைய விளைவாக வந்த விசுவாசிகளுடைய குழந்தைகள் 458 பேர் விடுதிகளில் 7 இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, 41 கிராமங்களில் நாம் இதுவரையிலேயும் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கடந்த மாதத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயத்திற்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்த அந்த அண்ணன் சொல்லும்போது, என்னுடைய பேரை வெளியே சொல்லலாம், ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் கூடி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண வருகிற எல்லா மொய் பணத்திலையும் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 20க்கு 30 என்கிற சைஸில் தான் அந்த ஆலயத்தின் கட்டுமான வேலை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டையின் அப்போ பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. இந்த நற்செய்தி ஊழியம் வேகமாக சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை போதகர் மட்டும் சொல்லுங்கள். மிஷினரிகள் சபையின் சார்பில், தனிவினவ குடும்பங்கள் சார்பில் அனுப்பப்படணும். இன்னும் நிறைய மிஷினரிகள் அனுப்பினா தான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர்னு நியமிக்கணும். அப்படி நியமித்தா தான் நம்ம கிராமத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஃபீல்டுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 95,000 வேணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 வேணும். ஜோமினிடுங்க. வாய்ப்புள்ளவர்கள் இதில் இன்றைக்கி உதவி செய்ய கேட்குறோம். ஹாஸ்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 அந்த ஹாஸ்டல் பில்டிங் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா தேவை. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த இடத்துல ஒரு கல்லில் எழுதி வச்சுருப்போம். டெய்லி அந்த பிள்ளைங்க ஜோம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்காக நம்ம செய்கிற மாத்திரம் தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, கடவுள் உங்களை ஏவனாருன்னா ஒரு ஆலயம் கட்டலாம். பார்த்துக்குங்க. ஐயோ, ஆலயம் நானே கட்ட முடியும்? தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான் ஆலயம் கட்டினார். உங்களை மாதிரி சாதாரண ஆலயம் தான் அவர் ஆலயம் கட்டுவார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா சின்ன ஆலயம் செட்டு போட்டலாம். அது மாதிரி 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா நல்லா பக்காவாக கட்டிடலாம். பார்த்துக்குங்க. ஆகவே எழும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வர்ற பணங்களை தான் செலவு பண்ணுறோம். கடந்த நாளில் எங்களுடைய கமிட்டி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5000 வேணும்னு சொல்லுங்கள், ஏவப்பட்டவங்க தருவாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, மிஷினரி ஊழியத்தின்னு கொடுக்குற பணத்தை தொலைக்காட்சிக்கு நம்ம கட்டணும்னு சொல்லி நம்ம நிறுவனம் விரும்பலை. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவினா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், என்ஜிபிஎம், அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 12 00 35 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 000552. ஐஎஃப்எஸ் கோட் மறுபடியும் சொல்கிறேன், CNRP 005652.
உங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9447375550 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் சில நேரங்களில் எவ்வளோ முக்கியமானது என்பதை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். அருமையானவர்களே, 1983 வருஷத்தில் இயேசு கிறிஸ்தனை தேடி வந்து ரட்சித்தார். அன்றைக்கு எடுத்த தீர்மானம் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுக்கே என்று சொல்லி. சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வது என்பது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். அந்த காரியம்தான் நீங்கள் நடந்திருக்கிறது. குஷ்டரோகிகளாகிய 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்கு போவோம் என்றால் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலே அங்கே சாவோம். நம்ம இங்கே இருந்தாலும் சாவோம், அங்கே போனாலும் சாவோம். ஒன்று செய்வோம், சீரியரோட இராணுவத்துக்குள் போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி 4 குஷ்டரோகிகள் ஒரு அசாதாரணமான தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த நாளில் அவங்க வாழ்ந்த இடத்துல பயங்கரமான பஞ்சம். அவங்களுக்கு உணவு கொடுத்த சொந்தக்காரங்க மத்தியில் பஞ்சம். எங்கே பார்த்தாலும் குழந்தைகளை வெட்டி சாப்பிடக்கூடிய நிலைமை, ஒரே பசியின் அவல நிலை. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த குஷ்டரோகிகளோட தீர்மானம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு மாத்திரம் போஜனம் இல்லை, அவங்களோட சேர்ந்து பட்னியாக கிடந்த எல்லாருக்கும் ஒரு போஜனமும் ஒரு புஷ்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வுகள் அமைந்தது. நமக்கு விரோதமாக இஸ்ரவேலின் அரசர் எகிப்து படைகளை சேர்த்து கொண்டான். பெருந்திரளாக நம்மை கொள்ளையிடுவதற்கு வருகிறான், நான் உயிர் தப்ப ஓடி போவோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய கூடாரங்களை அப்படியே விட்டுவிட்டு தங்களுடைய கைகளில் இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு வெள்ளி பொண்ணு உணவு இன்னும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடி போய் விட்டார்கள் என்று வசனம் எழுதியிருக்கிறது. இந்த குஷ்டரோகிகள் அந்த கூடாரத்துக்குள் போகிறார்கள். எல்லாம் வெறிச்சோடி கிடக்கிறதை பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் அங்கே இருந்த உணவுகளை எடுத்து வயிறார சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பின்பு எடுத்து ஒளித்து வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி ஒளித்து வைத்திருக்கிற வேளையில தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட பேசுகிறாரு. இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. அருமையானவர்களே, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. நாம் செய்கிறது நியாயம் அல்ல இல்லை, ஆமாம், இப்பொழுதே போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம். ஏனென்றால் அவங்க சொந்த பட்டணத்தை எல்லாருமே பட்னியாக கிடக்கிறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தீர்மானம் அவருடைய சார்ந்த அத்தனை பேருக்கும் அது ஆசீர்வாதமாக அமைந்தது. ஒருவேளை நம்முடைய தீர்மானங்கள் என்ன என்று யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வட்டாரத்தில் வந்த மிஷினரிகளை பலர் தேவனாலே அழைப்பு பெற்று தேவ தரிசனத்தை பெற்று ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வந்தவர்கள். நம்ம வட்டாரத்துக்கு வந்த நம்முடைய அருமையான மிஷினரி ஜான் பேட்டன் என்பவர் பார்த்திங்கன்னா, அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவர் அந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக ஊழியம் செய்தவர். அவர் மத்தியில் ஒரு மிலேச்சர்கள் மத்தியில், அதாவது நர மாம்ச பட்சிகள் மத்தியில் மிஷினரியாக போகும்படி அவருக்கு தேவன் அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே இந்த அழைப்பு வைத்து அவருக்காக பிரதிஷ்டை நடக்கும்போது எல்லாரும் அவரை நினைத்து அழுகிறார்கள். கடைசியாக ஒரு பெரியவர் மாத்திரம் சொல்கிறாரு, தம்பி, அந்த மிலேச்சர்களுடைய உடலை பிச்சு சாப்பிட்றத என்னுடைய கண்களில் பார்க்கிறேன், ஆகவே நான் உன்னை போக அனுமதிக்க மாட்டேன். அப்போ ஜான் பேட்டன் அவங்க பார்த்து என்ன சொல்கிறாரு, ஐயா, இந்த ஜான் பேட்டன் எங்கே இருந்தாலும் சாவான், அங்கே போனாலும் சாவான், இங்கே செத்தா மண்புழுக்கள் சாப்பிடும், அங்கே செத்தா அந்த மிலேச்சர்கள் சாப்பிடுவாங்க. என்றைக்கா ஒரு நாள் மரணம் வரதானே போகுது. இங்கே இருந்தால் நீங்கள் அடக்காரம் நடத்துவீங்க, அங்கே இருந்தால் அவங்க சாப்பிடுவாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சரித்திரத்தில் ஜான் பேட்டன் அந்த வட்டாரத்திலுடைய ஊழியத்தை முடிக்கும்போது அந்த மிலேச்சர்கள் மத்தியில் கீழ்ப்படியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பேப்டிஸ் எடுக்காதவர்கள் என்று சொல்லி ஒருவர் கூட கிடையாது. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய தீர்மானங்கள் என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நாம் நம்முடைய நாட்டில் பெரும் தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6147 ஜாதிகள் நம்ம நாட்டில், 4000 கிராமங்களில் சபைகள் கிடையாது. அருமையானவர்கள், ஏராளமான கலாச்சாரங்கள், ஏராளமான சேலஞ்ச் நம்ம மத்தியில் இருக்குது. இன்னும் பசியிலும் பட்டினிலும் சாகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கடந்த 5ஆம் தேதி ஒரிஷா போயிருக்கும்போது ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா மாங்கோட்டையை அப்படியே கொட்டி வச்சுருக்குறாங்க.
இந்த மாங்கூட்டை வேக வச்சு அதில் இருக்கிற வடுவை எடுத்து சாப்பிட்றாங்க. என்னென்னு கேட்டால் 2 நாள் 3 நாளைக்கு பசி எடுக்காதுன்னு சொல்கிறாங்களே. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது நாம் எப்படி சுகபோகமாக வாழ முடியும்? நம்முடைய தீர்மானங்கள் என்ன என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். 3 நாள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் ஜனங்களை இப்படியே அனுப்பிவிட்டால் அவர் போகிற வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சீசர் எல்லாரும் சொல்கிறாங்க, இத்தனை 1000 பேருக்கு உணவுகளை எங்கேருந்து கொண்டு வர முடியும்? எந்த ஹோட்டலில் சமைக்க சொல்ல முடியும்? திடீர்னு உணவு கொடுக்க சொல்கிறீங்களே, எப்படி நடக்கும் இது? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மாம்ச பிரகாரமாக ஒரு கேள்விதான் பார்த்துங்க. அப்படி இருக்கிற வேளையில் அங்கே அந்திரேயா இயேசுனிடத்தை வந்து சொல்கிறான், இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்கு. உடனே இயேசு சொல்கிறார், எல்லாரும் வரிசையில் பந்தி பந்தியாக உட்கார வைங்க, அந்த 5 அப்பம் 2 மீனை என்கிட்ட கொண்டு வாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவங்க அம்மா அந்த பையன் சாப்பிட்றதுக்காக கொடுத்து விட்டது. அவன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமே. இயேசு கேட்குறாருப்பா, இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, 5 அப்பம் 2 மீன். இயேசு கேட்குறாரு, அவர் கையில் கொடுத்துரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய போட்டிகள் இருக்கலாம், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனாகிய எலியா அந்த வீட்டுக்கு போகிறாரு. 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த வீட்டில் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நானும் என் மகனும் ஒரு ரொட்டி சுட்டு சாக போகிறோம். அப்படி இருக்கிற வேலையில் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அம்மா அந்த ரொட்டி எனக்கு கொண்டு வாங்க. அருமையானவர்களே, அந்த ரொட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த அம்மா. தேசத்தில் எழுதியிருக்கு, அந்த வீட்டில் பஞ்சம் தீரும் மட்டும் அந்த வீட்டில் எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் வறுமை தீரணுமா? உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படணுமா? அருமையானவர்களுடைய தீர்மானம் என்ன? சற்று யோசித்து பாருங்கள். குஷ்டரோகிகளுடைய தீர்மானம் ஏராளமான மக்களுக்கு வாழ்வு கொடுத்துச்சு. இந்த 2 அப்பம் 5 மீனை கொண்டு வந்த பையனுடைய தீர்மானம் 6000த்துக்கு அதிகமான வாலிபர்கள் சாப்பிட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தீர்மானம் என்ன? நம்முடைய தீர்மானம் என்ன? அந்த அம்மா வீட்டில் இருந்த கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் அந்த தேசத்தில் பஞ்சம் தீர் மட்டும் அந்த வீட்டுக்கு போதுமானதாக இருந்துச்சு. நம்முடைய தீர்மானம் என்ன? நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய தீர்மானங்கள் என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, எனக்கு போக மீதி ஆண்டவளுக்குன்னு சொல்லி இந்த பைபிளில் எங்கேயுமே எழுதப்பட்டுள்ள பார்த்துக்குங்க. உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ உங்களுடைய வறுமை தீர இயேசுவினிடத்தில் கொடுங்கள். இயேசு அதை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்துக்கு தருவார். என்றைக்குமே சம்பளம் வாங்கிட்டு வந்தால் உடனே அப்படியே செலவு பண்ணாதீங்க. வாங்க, இயேசுவினிடத்தில் அதை கொண்டு போய் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய தசம்பாத்தை எடுத்து வையுங்க. அதன் பின்பு உங்களுடைய செலவினங்களை சந்திங்க, மீதமானவர்கள் இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களை, ஜெபம் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து அப்படியே செலவு பண்ணுறீங்க, எல்லாமே வீணாக போயிட்டுருக்கு, பொத்தலான பையில் போட்டுட்ருக்கிறீங்க. வாங்க, ஆண்டவர் கையில் கொடுங்க. தொழில் ஆரம்பிக்கிறவனுடைய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு தொழில் ஆரம்பிங்க. தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணி குடும்பத்தை ஆரம்பிங்க. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதமாக நடத்துவார். நல்ல தீர்மானங்கள் எடுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில் தீர்மானங்கள் மிக முக்கியம் என்பதை குறித்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாராகிலும் தவறான தீர்மானங்களோடு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவருடைய தவறான தீர்மானங்களை மாற்றிக்கொள்ளும்படி இயேசு வாழ்வு கொடுக்க இருக்கிறார். இயேசுவினிடத்தில் நான் போகிறேன் என்று சொல்லி நல்ல தீர்மானங்களோடு உம்முடைய பாதையில் வருவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. தேவை நிறைந்த தேசத்தில் இருக்கிறோம், என்னுடைய தீர்மானங்கள் என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானுடைய விளைவு அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?